Example 4.35 given sum பார்த்தீங்கன்னா நம்ம exercise 4.2ல question number 16ல பார்த்தது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு letter of the word table கொடுத்துக்கிறாங்க. இந்த table இந்த வேர்ட்ல இருந்து என்ன பண்றோம்னா இதை ஆல்பாபெட்டிக் ஆர்டர் வைஸா நம்ம எழுதிடணும். எழுதிட்டு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துக்கிறாங்க. அந்த ரெண்டு சப்டிவிஷனோட ரேங்க் கேக்குறாங்க. டேபிளோட ரேங்க் என்னது, பிளிட் என்ற வேர்டோட ரேங்க் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1 எடுத்துக்கலாம். சப்டிவிஷன் 1ல பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துக்கிறாங்க, டேபிள். இது எடுத்துங்க, TABLE. ஸோ இங்கே கொடுத்த டேபிள் என்ற வேர்டு இங்கே கொடுத்த டேபிளோட ஒரே மாதிரி இருக்குது. பட் நம்ம ஆல்பாபெட்டிக் ஆர்டர் வைஸாக நம்ம எழுதும்போது இதை வச்சு தான் எழுதணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை ஆல்பாபெட்டிக் ஆர்டர் வைஸாக நான் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் எது வரும் பாருங்கள், ஏ வருமா? ஸோ இந்த இதில் ஏன்னு என்ட்ரி பண்ணிடுறேன். ஏக்கு அடுத்தபடி என்ன வரும், பி வரும். ஸோ இதில் பின்னு என்ட்ரி பண்ணலாம். பிக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல எது வரும் பாருங்கள், பிக்கு அடுத்தபடியாக இ என்ட்ரி பண்ணிடலாம். இதில் இக்கு அடுத்தபடியாக என்ன வரும் பார்த்தீங்கன்னா எல் அண்டு டீன்னு என்ட்ரி பண்ணிடலாம். எல் அண்டு டி. இப்போ இந்த டேபிள்ன்ற வேர்டோட ரேங்க் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த டேபிள்ன்ற வேர்டில் எத்தனை லெட்டர்ஸ் பாருங்கள், 1 2 3 4 5 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ இது எதில் ஆரம்பிக்குது, ஏல ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீ ஏன்னு என்ட்ரி பண்ணிடுறேன். 5 லெட்டர்ஸில் ஒரு லெட்டரை என்ட்ரி பண்ணிட்டேன். மீதி எத்தனை லெட்டர் வரணும், 4 லெட்டர் வரணும். 1 2 3 4. இந்த 4 லெட்டர்ன்றது ஏக்கு கீழே பாருங்கள் 4 இருக்கும். 1 2 3 4. இதில் வந்து பி வரலாம், இ வரலாம், எல் வரலாம், டி வரலாம். அதே மாதிரி இதில் பிஇஎல்டி, இதுக்கும் பிஇஎல்டி, இதுக்கும் பிஇஎல்டி. அப்போ 4 லெட்டர்ஸ் நமக்கு 4 விதமாக வரலாம். ஓகேங்களா? என் நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், என் ஃபேக்டரி வேஸில் என்ட்ரி பண்ணுவோம். அப்போ இந்த 4 லெட்டர்ஸ் எத்தனை வேஸ் எழுத முடியும், 4 ஃபேக்டரி வேஸில் எழுத முடியும். ஸோ இந்த இடத்துல 4 ஃபேக்டோரியல். இப்போ இந்த இடத்துல 4 ஃபேக்டோரியல் வேல்யூ நமக்கு தெரியணும். 4 × 3 × 2 × 1. இப்போ பாருங்கள், 4 3s are 12, 12 2s are 24, 24 × 1 24. எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறப்ப நம்ம கிடைக்கும் 24 வரும். இதில் 24 என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், இந்த டேபிள் என்ற வேர்டு எதில் ஆரம்பிக்குது, டீயில் ஆரம்பிக்குது. பட் இங்கே எதில் வருது, ஏ வருது. அப்போ நம்ம ஏ தேவைப்படுதா, ஸோ ஏ தேவையில்லை. அப்போ ஏக்கு அடுத்தப்பட்டு என்ன பாருங்கள், பி இருக்குது, பின்னு என்ட்ரி பண்ணுங்கள். இந்த டேபிள் என்ற வேர்டில் 5 லெட்டர்ஸ் இருக்குது. 5ல் ஒரு லெட்டர் என்ட்ரி பண்ணிட்டேன். மீதி எத்தனை இருக்குது, 4 லெட்டர்ஸ் இருக்குது. 1 2 3 4. இங்கே பாருங்கள், பிக்கு கீழே 4 வரும். 1 2 3 and 4. இந்த 4 லெட்டர்ஸ் நமக்கு 4 வேஸில் வரும். இங்கே செஞ்ச அதே சேம் ப்ரொசீஜர் தான். இஎல்டிஏ இங்கே இருக்கலாம், இல்லை அதே மாதிரி இஎல்டிஏ இங்கே இருக்கலாம், அதே மாதிரி இஎல்டிஏ இங்கே இருக்கலாம், அதே மாதிரி இங்கே இருக்கலாம். அப்போ அந்த 4 லெட்டர்ஸ் நமக்கு 4 வேஸில் என்ட்ரி ஆகும். தட் இஸ் 4 ஃபேக்டோரியல் வேஸில் என்ட்ரி ஆகும். ஈக்குவல் டு 4 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 24. ஸோ இதில் 24 என்ட்ரி பண்ணலாம். இந்த டேபிள்ன்ற வேர்டு எதில் ஆரம்பிக்குது, டீயில் ஆரம்பிக்குது. பட் இங்கே என்ன இருக்குது, பி இருக்குது. அப்போ நமக்கு பி தேவை கிடையாது. பிக்கு அடுத்தபடி என்ன பாருங்கள், இ இருக்குது. ஸோ நான் இ என்ட்ரி பண்ணிட்டேன். இந்த டேபிள்ன்ற வேர்டில் மொத்தம் 5 லெட்ரு. இந்த 5ல் ஒரு லெட்ரு என்ட்ரி பண்ணிட்டேன். மீதி 4 லெட்ரு இருக்குது. ஸோ 1 2 3 4. இங்கே பாருங்கள், ஈக்கு கீழே 4 இருக்கும். 1 2, அதுக்கு அடுத்தபடியாக 3 4. 4 லெட்டர்ஸ் நம்ம 4 வேஸில் என்ட்ரி ஆகும். தட் இஸ் 4 ஃபேக்டோரியல். இங்கே செஞ்ச சேம் ப்ரொசீஜர் தான். ஈக்குவல் டு இந்த இதோட வேல்யூ நமக்கு 24ன்னு வந்துடும். இப்போ ஈயில் நமக்கு தேவைப்படுதா, தேவை கிடையாது. ஏன்னா மேலே ஆரம்பிக்கணும், டீயில் தான் ஆரம்பிக்கணும். இங்கே டீ கிடையாது, ஈ தான் இருக்குது. அப்போ இதை ஈயை விட்டு ஈக்கு அடுத்தபடி என்ன பாருங்கள், எல் இருக்குது. ஸோ நான் எல் என்ட்ரி பண்ணலாம். ஸோ 5 லெட்டரில் ஒரு லெட்ரு என்ட்ரி பண்ணிட்டேன். மீதி எத்தனை லெட்ரு இருக்குது, 4 லெட்டர்ஸ். ஸோ அதில் 1 2 3 4 என்ட்ரி பண்ணுறேங்க. இந்த 4 லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 வேஸ்லேயே என்ட்ரி ஆகும். இங்கே பாருங்கள், எல்லு கீழே 1 2 3 4. இப்போ 4 லெட்டர்ஸ் நமக்கு 4 வேஸ்லேயே என்ட்ரி பண்ண முடியும். இங்கே செஞ்ச சேம் ப்ரொசீஜர் தான். அப்போ இந்த 4 லெட்டர்ஸ் எப்படி பண்ணலாம், 4 ஃபேக்டோரியல் என்ட்ரி பண்ணலாம். 4 ஃபேக்டரோட வேல்யூ என்னது, 24. ஸோ இங்கே 24 என்ட்ரி பண்ணுங்கள். டேபிள் என்ற வேர்டு எல் ஆரம்பிக்குது, டீயில் தான் ஆரம்பிக்குது. பட் இங்கே எல் இருக்குது. அப்போ எல் நமக்கு தேவை கிடையாது. எல்லுக்கு அடுத்தபடி என்ன பாருங்கள், டி. ஸோ இங்கே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ டீயில் ஆரம்பிக்குது, நமக்கு டீயும் வந்தாச்சு. டீ தேவைப்படுதா, எஸ் நமக்கு தேவைப்படுது. அப்போ டீ தேவைப்படுதுன்னா இதை நீங்கள் எடுத்துருங்க. இதை அடித்த உடனே என்ன பண்ணணும்னா, டீ நமக்கு தேவைப்படுது, நான் அடிச்சிட்டேன். அகெயின் ஃபஸ்ட்லேருந்து வரணும். இப்போ பாருங்கள், டீக்கு அடுத்தபடி என்ன இருக்குது, ஏ இருக்குதா. ஸோ இல்லை ஏன்னு என்ட்ரி பண்ணுறேன். ஏ நமக்கு தேவைப்படுதா, எஸ் நமக்கு ஏ தேவைப்படுது. அப்போ ஏவை அடிச்சிடலாம். ஏக்கு அடுத்தபடி என்ன பாருங்கள், பி இருக்குது. ஸோ இந்த இடத்துல பி என்ட்ரி பண்ணுறேன். பி நமக்கு தேவைப்படுதா,
எஸ் நமக்கு பி தேவைப்படுது. அப்போ தேவைப்படுறதுனால பி அடிச்சிடுறேன். இதுக்கு அடுத்தபடி என்ன பாருங்கள், இ இருக்குது. ஸோ இங்கே ஈன்னு என்ட்ரி பண்ணிடுறேன். இப்போது 5 லெட்டரில் எனக்கு 4 லெட்டர் வந்தாச்சு. பி எத்தனை ஒரு லெட்டர் வரணும், ஒரு லெட்டர் வரும். இங்கே பாருங்கள், ஈக்கு அடுத்தபடியாக ஒரு லெட்டர் தான் இருக்குது. ஸோ அதை நான் என்ட்ரி பண்ணிடுறேன். அது எத்தனை வேஸ் இருக்கிறது, ஒரு லெட்டர் தான். தட் இஸ் அ 1 ஃபேக்டோரியல். 1 ஃபேக்டோரியல் வேல்யூ 1 தான் வரும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு டேபிள்ன்ற வேர்டு ஃபார்ம் ஆகும். டீயில் ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே டீயில் ஆரம்பிக்குது, டீன்னு என்ட்ரி பண்ணிடுறேன். அடுத்தது ஏல ஆரம்பிக்கணும், ஏல தான் ஆரம்பிக்குது, இதுன்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன். பியில் ஆரம்பிக்கணும், இங்கேயும் பி தான் இருக்குது, நான் பின்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன். பிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா என்ன வரணும், எல் வரணும். ஆனால் என்ன இருக்குதுங்க, இ இருக்குது. இ நமக்கு தேவைப்படுதா, இ தேவையில்லை. ஈக்கு அடுத்தபடி என்ன பாருங்கள், எல் இருக்குது, அதை என்ட்ரி பண்ணுறேன். எல் நமக்கு தேவைப்படுதா, எஸ் நமக்கு தேவைப்படுது. அப்போ இதை அடிச்சிடலாம். அடித்த திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும். அடுத்தபடி என்ன பாருங்கள், இ தான் இருக்குது. சில ஈன்னு என்ட்ரி பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், டேபிள்ன்ற வேர்டில் எத்தனை லெட்ரு, 5 லெட்ரு. ஸோ டேபிள் நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சா, 5 லெட்டரும் வந்தாச்சு, எந்த லெட்டரும் பெண்டிங் கிடையாது. அப்போ இதில் 0 ஃபேக்டோரியல். 0 ஃபேக்டோரியல் என்ட்ரி பண்ணுறோம், எந்த லெட்டரும் நமக்கு பெண்டிங் கிடையாது. தட் இஸ் 0 ஃபேக்டோரியல். 0 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னன்னா, தட் இஸ் 1. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறப்போ இதோட ரேங்க் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 424, இதை 424 ஆட் பண்ணுறப்போ நம்ம என்ன அடிக்கும் பார்த்தீங்கன்னா 96ன்னு வரும். 96, இது ஒரு 197, இது ஒரு 198. அப்போ இதுலேருந்து இந்த டேபிள் என்ற வேர்டோட ரேங்க் என்ன கிடைக்குதுன்னா, சப்டிவிஷன் 1 நமக்கு 98 கிடைக்குது. நெக்ஸ்ட் இதில் சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். சப்டிவிஷன் 2 பாருங்கள், பிளிட்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த வேர்டு எடுத்துங்க. ஸோ இதில் எத்தனை லெட்டர்ஸ் பாருங்கள், 1 2 3 4 5. ஸோ 5 லெட்டர்ஸ் இருக்குது. சப்டிவிஷன் 1 செஞ்ச சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டேபிள் என்ற வேர்ட்லேருந்து என்ன பண்ணோம், ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் நம்ம எழுதிட்டு இதோட ரேங்க் நம்ம கண்டுபிடிக்கணும். பிளிட் என்ற வேர்டோட ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டேபிள் என்ற வேர்டோட ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டர் ஃபஸ்ட் என்ன வரும், ஏ வரும், அப்புறம் பி வருமா. ஸோ ஃபஸ்ட் இதில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம என்ட்ரி பண்ணது தான் ஏ பி. ஏ பிக்கு அடுத்தபடியாக நமக்கு என்ன வரும் பாருங்கள், இ வரும். ஸோ இந்த இ அண்டு எல் அண்டு டீன்னு வரும். ஓகேங்களா, எல் அண்ட் டி. ஸோ ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டர் வைஸாக இது எழுதியாச்சு. இந்த ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் இருந்து இந்த பிளீட் என்ற வேர்டோட ரேங்க் என்னன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், எதில் ஆரம்பிக்குது, ஏல ஆரம்பிக்குது. ஸோ இதில் ஏன்னு என்ட்ரி பண்ணுங்கள். மொத்தம் எத்தனை லெட்ரு, 5 லெட்ரு. 5 லெட்டர் ஒரு லெட்டர் நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். மீதி 4 லெட்ரு, 1 2 3 4. ஏ கீழே இப்போ 4 லெட்டர் இருக்கும், 1 2 3 4. இந்த 4 லெட்டர்ஸ் ஒன்றுத்துலேயும் 4 வேஸில் வரலாம். இங்கே பிஇஎல்டின்னு வரலாம், இங்கேயும் பிஇஎல்டின்னு வரலாம், அதே மாதிரி இதுலேயும் வரலாம், இதுலேயும் வரலாம். அப்போ ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு 4 டைம் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி என்ட்ரி பண்ணலாம், 4 ஃபேக்டோரியல்ஸ். நம்ம இங்கே பார்த்தது தான். n நம்பர்ஸை வந்து எத்தனை வேஸில் எழுத முடியும், n ஃபேக்டோரியல் வேஸில் எழுத முடியும். இங்கே 4 லெட்டர்ஸ் என்ன பண்ணலாம், 4 வேஸ், அதாவது 4 ஃபேக்டோரியல் வேஸில் எழுத முடியும். 4 ஃபேக்டரோட வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், என்னது 24. ஸோ இந்த 24 வேஸ்ன்னு என்ட்ரி பண்ணிடலாம். இது எதில் ஆரம்பிக்கணும், பியில் ஆரம்பிக்கணும். பட் எதில் ஆரம்பிக்குது, ஏல ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஏ தேவைப்படுதா, ஏ தேவையில்லை. அப்போ இதுக்கு அடுத்தபடி என்ன பாருங்கள், பி இருக்குது. அப்போ பி என்ட்ரி பண்ணலாம். நமக்கு பி தேவைப்படுதா, எஸ் நமக்கு பி தேவைப்படுது, பியில் தான் ஆரம்பிக்குது. அப்போ பி தேவைப்படுதுன்னா பியை அடிச்சிடணும். அடிச்சு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்லேருந்து வரீங்க. இப்போ என்ன பாருங்கள், ஏ இருக்குது. ஸோ இங்கே நான் ஏன்னு என்ட்ரி பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை லெட்டர் நமக்கு, 5 லெட்ரு. 5ல் எத்தனை என்ட்ரி பண்ணிட்டோம், 2 என்ட்ரி பண்ணிட்டோம், மீதி 3. அப்போ இதில் 1 2 3. இந்த ஏ கீழே பாருங்கள் 3 லெட்ரு இருக்கும். இந்த 3 லெட்ரு இங்கே இஎல்டி வரலாம், இல்லை இங்கே இஎல்டி வரலாம், இங்கே இஎல்டி வரலாம். அப்போ 3 லெட்ரு 3 விதமாக வருது. தட் இஸ் 3 ஃபேக்டோரியல் வேஸில் வருது. அப்போ 3 ஃபேக்டோரியல்ன்றது எப்படி என்ட்ரி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 6ன்னு வரும். எப்படி 3 ஃபேக்டோரியல் என்னடும், 3 × 2 × 1. 3 2s are 6, 1 × 6 6ன்னு வரும். தட் இஸ் 6 வேஸில் நம்ம என்ட்ரி ஆகுது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பியில் தான் ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே பியில் தான் இருக்குது, ஆனால் பி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்து ஏல ஆரம்பிக்கணும், பிக்கு அடுத்தபடியே எல்ல வரணும். இங்கே எல்லாம் இருக்குது, இல்லை ஏ தான் இருக்குது. அப்போ ஏ நம்ம தேவைப்படுதா, தேவையில்லை. ஏக்கு அடுத்தபடியாக யாருக்குறா பாருங்கள், இ இருக்குது. அப்போ இந்த ஈன்னு என்ட்ரி பண்ணிடுறேன். இப்போ இ என்ட்ரி பண்ணினால மொத்தம் எத்தனை லெட்ரு, 5 லெட்ரு. அந்த 5 லெட்டர் 2 என்ட்ரி பண்ணிட்டேன். மீதி எத்தனை வரணும், 3 லெட்டர் வரணும். ஸோ 1 2 3. இ கீழே பாருங்கள் 3 லெட்டர் இருக்கும், 1 2 and 3. அப்போ 3 லெட்டர்ஸ் 3 விதமாக நம்ம ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் 3 ஃபேக்டோரியல் வேஸில் நமக்கு வரும். ஸோ இந்த 3 ஃபேக்டோரியல் என்ட்ரி பண்ணலாம். 3 ஃபேக்டரோட வேல்யூ நம்ம என்ன கிடைக்கும், 6ன்னு வரும்.
இப்போ இந்த வேர்டு எதில் ஆரம்பிக்கணும், பியில் ஆரம்பிக்கணும். ஸோ இங்கேயும் பி தான் வருது. ஸோ பி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். பிக்கு அடுத்தபடி என்ன வரணும், எல் வரணும். ஆனால் எல்லாம் இருக்குது, இ இருக்குது. நம்ம இ தேவைப்படுதா, தேவையில்லை. அப்போ இக்கு அடுத்தபடி என்ன பாருங்கள், எல் இருக்குது. அப்போ இந்த எல் என்ட்ரி பண்ணிக்கலாம். நமக்கு எல் தேவைப்படுதா, எஸ் நமக்கு எல் தேவைப்படுது. அப்போ தேவைப்பட என்ன பண்ணணும், இந்த எல்லை அடிச்சிடணும். அடிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து வரீங்க. இப்போ அதை அடிச்சிட்டோம். அடுத்து என்ன பாருங்கள், ஏ இருக்குது. இதெல்லாம் ஏன்னு என்ட்ரி பண்ணிட்டேன். மொத்தம் எத்தனை லெட்டரு, 5 லெட்டர். 5 லெட்டரில் 3 லெட்டர் என்ட்ரி பண்ணிட்டேன். மீதி 2 லெட்டர் வரணும். ஸோ இதில் 1 and 2. ஏ கீழே 2 லெட்டர் இருக்கும். இங்கே இ இங்கே டி வரலாம், இல்லை இங்கே இ இங்கே டி வரலாம். அப்போ 2 ஃபேக்டர்னு அர்த்தம். ஸோ இதில் 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டர் வேல்யூ என்ன கிடைக்கும், நமக்கு 2 தானே. எப்படி 2 ஃபேக்டர்னால் 2 into 1, the answer is 2ன்னு வரும். சரி, அடுத்தது பாருங்கள், பியில் ஆரம்பிக்கணும். இங்கேயும் பியில் தான் ஆரம்பிக்குது. ஸோ இப்போ பின்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்தது எல் ஆரம்பிக்கணும். பிக்கு அடுத்தபடியாக இங்கேயும் எல் தான் இருக்குது. எல்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன். எல்லுக்கு அடுத்தபடியாக இ வரணும். ஆனால் ஏ தான் இருக்குது. அப்போ நமக்கு ஏ தேவைப்படுதா, ஏ தேவையில்லை. ஏக்கு அடுத்தபடியாக என்ன இருக்குது பாருங்கள், இ இருக்குது. ஸோ இ நான் என்ட்ரி பண்ணிடுறேன். இ நமக்கு தேவைப்படுதா, எஸ் நமக்கு தேவைப்படுது. அப்போ தேவைப்படுதுன்னு என்ன பண்ணணும், இதை எடுத்துடுறீங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்லேருந்து வரணும். இப்போ பாருங்கள், அடுத்து என்ன இருக்குது, ஏ இருக்குது. இங்கே ஏன்னு என்ட்ரி பண்ணிடுறேன். இந்த ஏ நமக்கு தேவைப்படுதா, எஸ் நமக்கு தேவைப்படுது. இப்போ இதை அடிச்சிடலாம். ஃபஸ்ட்லேருந்து வரணும். வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு மீதி இருக்கிறது டி தான். சரி, டீன்னு என்ட்ரி பண்ணிட்டேன். மொத்தம் எத்தனை லெட்ரு, 5 லெட்ரு. 5 லெட்டரும் ஃபார்ம் ஆகிடுச்சு. பெண்டிங் எதுவுமே கிடையாது. தட் இஸ் 0 ஃபேக்டர்னு அர்த்தம். அப்போட வேல்யூ 0 ஃபேக்டர் வேல்யூ 1. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறப்போ இதோட ரேங்க் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ 24 + 6 எவ்வளோ நமக்கு 30 வரும். 30 + 6 36, 36 + 2 38, 38 + 1 39. ஸோ அப்போ இதில் இந்த ப்ளீட் என்ற வேர்டோட ரேங்க் எவ்வளோ வருது, 39 வருது.